வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் குருநகரில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட கொன்சலீட்டாவின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைப்பு. தலைமன்னார் கடற்பரப்பில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 37 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்ய நடவடிக்கை. அமெரிக்காவின் ஹாஸ்டன் நகரில் 4 சிறுவர்கள் உள்ளிட்ட 6 பேர் சுட்டுக் கொலை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஜெரோமி கொன்சலீட்டாவின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிபதி பெருமாள் சிவக்குமார் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சிவரூபன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து தீர்ப்பை அறிவிப்பதற்காக எதிர்வரும் 24ஆம் தேதி வரை வழக்கு நீதிபதியினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறைக்கல்வி கற்பதற்காக சென்றிருந்த போது அருத்தந்தையர் இருவரால் ஜெரோமி கொன்சலீட்டா பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக அவரின் தாயார் சந்தேகம் எழுப்பியிருந்தார். இதனையடுத்து கொன்சலீட்டாவின் மரணம் தொடர்பிலான பல்வேறு சந்தேகங்கள் வெளியாகிய நிலையில் போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததுடன் அது குறித்து வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தலைமன்னார் கடற்பரப்பில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 37 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களை விடுதலை செய்வதற்கான பணிப்புரை சட்டமா அதிபர் அலுவலகத்தால் நேற்று மாலை விடுக்கப்பட்டதாக கடற்தொழில் திணைக்களத்தின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் BS மிரண்டா தெரிவித்தார். அதற்கமைய இன்று முற்பகல் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு மீனவர்களை விடுதலை செய்வதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் விடுதலை செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது தொடர்பில் சட்டமா அதிபர் அலுவலகத்திலிருந்து எந்தவித பணிப்புரையும் விடுக்கப்படவில்லை எனவும் BS மிரண்டா தெரிவித்துள்ளார். தலைமன்னார் கடற்பிராந்தியத்திற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட போது கடந்த 2 மாத காலத்திற்குள் 37 மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாதம்பே பகுதியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன நேற்று கலந்து கொண்டார். மாதம்பே சேனநாயக்க தேசிய பாடசாலையில் மகிந்தோதிய ஆய்வுக்கூடத்தை திறப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ගොරෝසු මිනිස්සු හා ගෑනු බවට පත් කරන විභාග 3ක් ජීවිතය කියලා කියන්න අපි දැන් පුරුදු කරනවා. ඒ නිසා අද අම්මා තාත්තා මේ රටේ විභාග 3ක් අදහන. கணிதத்துடன் 3 பாடங்களுக்கான சித்தி இல்லாவிடின் உயர் தரத்திற்கு பாடசாலைகளுக்கு வருகை தர வேண்டாம் என எமது அமைச்சு சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டது. இருவருக்கு இந்த நிலைமை ஏற்படும் என சாதாரணமாக எண்ண முடியும். எனினும் 1ஆம் தரத்திலிருந்து கல்வி பயின்ற போதிலும் ஒவ்வொரு வருடமும் கணித பாடத்தில் சித்தி அடையாத காரணத்தினால் 2 லட்சம் பேர் வீட்டிற்கு செல்கின்றனர். இந்த பிள்ளைகளுக்கு 20 வயதாகும் போது தமது வாழ்க்கையை கட்டியெழுப்பதற்கு தொழில் ஒன்றை தேடுகின்றனர். திருமணம் மற்றும் வீடொன்றை கட்டுவதற்கும் எதிர்பார்க்கின்றனர். எனினும் கணிதத்துடன் 2 பாடங்கள் சித்தி அடையாதவர்களுக்கு சாதாரண தொழில் ஒன்றை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் இடைநடுவே கைவிடப்படுவார்கள். අදත් ගණිතයේ සහිත සම්මාන දෙකක් නැතුව පාසල් කම්කරු රක්ෂාවක්වත් ගන්න බෑ. ඒ දරුවෝ අතරමං 2015 தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி மாத்தறையில் நடைபெறவுள்ளதோடு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழா நேற்று நடைபெற்றது. தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி மாத்தறையின் 2 இடங்களில் நடைபெறவுள்ளது. கண்காட்சி நிகழ்வுகளை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் நோக்கில் சர்வமத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. ஒன்பதாவது தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி மாத்தறையில் நடைபெறவுள்ள பகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை சமாதானத்துடன் அபிவிருத்தியை நோக்கி செல்கின்ற ஜனநாயக நாடு என்ற வகையில் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது ஒரு சூதாட்ட கண்காட்சி அல்ல. ස්ථාපිත කිරීමයි මේ වැඩපිළිවෙලේ පරමාර්ථය. මේ හුදු ප්‍රදර්ශනයක් නෙමෙයි. බිලියන 15 සියත් කෝටි 15ක යෝජනා
15 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மாத்தறைக்கு வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. எனவே மாத்தறையை கட்டி எழுப்புவது அவரின் நோக்கமாக அமைந்துள்ளது. இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வுக்கு முன்னோடியாக ஹம்பாந்தோட்டை, காலி, மாத்தறை, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு 10,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கிராமங்கள் தோறும் சென்று மக்களின் தேவைகளை கேட்டறிந்து வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த அபிவிருத்திகள் குறித்தும் மக்களின் மேம்பாடுகள் குறித்தும் மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் நிலவிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எமது தந்தை அரசியல் செய்கின்ற போது அபிவிருத்தியை கோரி வீதிகளுக்கு இறங்கினார்கள். தற்பொழுது அபிவிருத்தி வேண்டாம் என கூறி வீதிகளுக்கு இறங்குகின்றனர். அபிவிருத்தி நடவடிக்கைகள் அதிகரிக்கும் போது பிரச்சனைகள் எழுகின்றன. அன்று வீதிகளுக்கு மண்ணை போடுமாறு மக்கள் கேட்டார்கள். வீதி அமைத்து கொடுத்தால், மின்சாரம் பெற்றுக் கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் வாக்களிக்கும் ஒரு நிலைமை காணப்பட்டது. இன்று எமது மக்கள் முன்னோக்கி சென்றுள்ளார்கள். சொகுசான வாழ்க்கையையே அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். எம்மை அறியாமலேயே நாம் எமது நாட்டை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துள்ளோம். இப்பாகமுவ மடகல்ல வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மடகல பிரதேசத்தில் ஆடை தொழிற்சாலையொன்றில் ஊழியர் ஒருவர் பாதசாரிகள் கடவைக்கு அருகில் வீதியை கடந்த சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். மடகலவில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் குறித்த பெண் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொக்கரெல்ல போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எகலியகுட மிந்தான பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஸ் ஒன்றும் இராணுவ வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இன்று அதிகாலை 3:30 அளவில் விபத்து இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. விபத்தில் காயமடைந்தவர்கள் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் எகலியகுட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியில் இன்று அதிகாலை 1:30 அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். மன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லாரியொன்றும் புத்தளத்திலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த லாரியொன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் லாரியொன்றுக்குள் 4 இருந்துள்ளனர். காயமடைந்தவர்களுள் ஒருவர் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ஏனைய இருவரும் நொச்சியகம அரச வைத்தியசாலையிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாணந்துறை பல்லைமுள பகுதியை ஊடறுத்து வீசிய காற்றினால் 8 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் வீசிய பலத்த காற்றினாலேயே இந்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் UDC ஜெயலால் தெரிவித்துள்ளார். இந்த பிரதேசத்தில் வீசிய பலத்த காற்றினால் வீடுகளின் கூரைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. எனினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த அனர்த்தத்தினால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை கண்டறிவதற்கு குழு ஒன்றினை நியமித்துள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி நகரிலிருந்து கனகபுரம் ஊடாக செல்லும் பிரதான வீதி உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடமாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. 8 கிலோமீட்டர் தூரமான இந்த வீதி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசின் நிதியுதவியில் புனரமைப்பு செய்யப்பட்ட போதிலும் வீதியின் சில இடங்கள் சேதமடைந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தாம் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபடுவதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறித்த வீதியை புனரமைத்து தருமாறு தாம் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்ததினால் இந்த வீதி செப்பனிடப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இருந்தபோதும் புனரமைக்கப்பட்ட வீதியானது குறுகிய காலத்திலேயே சேதமடைந்துள்ளமை தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மக்கள் குறிப்பிடுகின்றனர். பாடசாலை மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம் எதிர்வரும் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு எட்டியாந்தோட்ட புனித மரியாள் தமிழ் பந்து வீச்சாளர்களின் திறமையினாலேயே தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் வெற்றியீட்ட முடிந்ததாக இலங்கை கிரிக்கெட் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். පෞගේ මාස 6 තුලදී තාමත් හොඳින් ක්‍රීඩා කරා. ඉතින් අපි ගිය තරගය
கடந்த 6 மாத காலமாக நாம் சிறப்பாக செயற்பட்டோம். கடந்த போட்டியில் தோல்வி அடைந்தமையினால் எவ்வித மாற்றங்களையும் அணியில் நாம் மேற்கொள்ளவில்லை. நமது அணி தொடர்பில் சிறந்த புரிந்துணர்வு உள்ளது. நமக்கு சிறந்த முறையில் செயற்பட முடியும் என நாம் எண்ணுகின்றோம். சுழல் பந்து வீச்சாளர்களான டிஎம் டில்ஷான், மெண்டிஸ், சச்சித்ர சேனநாயக்க சிறந்த முறையில் பந்து வீசினார்கள். அதுவே எமது வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. மத்திய கள வீரர்கள் அதிக ஓட்டங்களை பெறாத போதிலும் 30 தொடக்கம் 40 ஓட்டங்களை பெற்று 270 ஓட்டங்களை பெற்றனர். அனைவரும் சிறப்பாக செயற்பட்டனர். கண்டி பல்லேகல மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை 49.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 267 ஓட்டங்களை பெற்றது. 38வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை கடந்த திலகரட்ன டில்ஷான் 86 ஓட்டங்களை பெற்றார். மஹேர ஜெயவர்தன 48 ஓட்டங்களையும் லஹிரு திருமான 36 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சு மெக்லரன் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 268 ஓட்டங்களை நோக்கி பதிலெடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்கா 127 ஓட்டங்களுக்கு முதல் 7 விக்கெட்டுகளையும் இழந்தது. 14வது சர்வதேச ஒருநாள் சதத்தை எட்டிய அசிம் ஆம்லா 101 ஓட்டங்களை பெற்றார். இருப்பினும் தென்னாப்பிரிக்கா அணி 38.1 ஓவரில் 180 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. லசித் மாலிங்க 6 ஓவர்களில் 24 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இரு நாடுகளுக்கு இடையிலான இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 12ஆம் தேதி ஹம்பாந்தோட்டையில் நடைபெறவுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.